ஒண்ணுதான் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, வமன் தவஸ்ஸல பி இலல்லாஹி தஆலா ஃபி ஹாஜத்தின் குலியத் லஹு, அல்லாஹ்விடத்துல என்ன வசீலாக வைத்து ஒருவர் தேவையை முறையிட்டால் அந்த தேவை உடனடியாக நிறைவேற்றி வைக்கப்படும் என்று முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நல்லடியார்கள் எல்லாம் வசீலாவா இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை இறைவன் நம்ம நேரடியாக வெறுமனே கேட்காம இறை தூதர்களை வசீலா வைத்து இறை நேசர்களை வசீலா வைத்து அல்லாஹ்ட்ட முறையிட்டா அல்லாஹ் தஆலா உடனடியாக அதை அங்கீகரிக்கிறான், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தர்றான். இப்ப நல்லடியார்கள்லாம் வசீலாவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத குர்ஆன் நம்ம பார்க்கிறோம். ஆனா நல்வணக்கம் வசீலா அப்படிங்கிறத வஹாபியரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்வணக்கம் வசீலா என்பது போலதான் நல்லடியார்கள் வசீலா அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுறான், வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த பிஹிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் மக்களோடு இருக்கிற வரைக்கும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய மாட்டான். வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்பிரூன், அதே போல அல்லாஹ் அந்த மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த மக்களை வேதனை செய்ய மாட்டான். இந்த வசனத்துல இறைவன் வேதனை செய்யாம இருக்கிறது ரெண்டு காரணத்தை சொல்றான். ஒன்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோடு இருப்பது, இன்னொன்னு அந்த மக்கள் தங்களுடைய குற்றங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது. இங்கு நல்லடியார் வசீலா, நல்வணக்கம் வசீலா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தா அந்த மக்கள் நல்லது கிடைக்குது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவாயிடுறாங்க. நல்லடி